நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். பலதும் பத்தும் பதிவோடு இன்றைய தினமும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாள் அல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய மனங்களில் என்றும் ஒரு நீங்க முடியாத ஒரு துயரமான ஒரு மாதமாகவும் ஒரு நாளாகவும் இருக்கிறது. மே மாதம் 18ஆம் தேதியை எல்லோரும் கடப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அல்லது மே மாதம் 18ஆம் தேதியினுடைய வடுவை இன்னும் எங்களால் மறக்க முடியாமல் இருக்கின்ற பல நினைவுகளையும் பல மக்களையும் பல சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கடந்து வர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். என்ன 17 வருடங்கள் கடந்து விட்டன அந்த இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தம் நிறைவு பெற்று. ஆனால் இந்த 17 வருடங்களிலே அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுகட்டக்கூடிய விஷயமும் நடக்கவில்லை. ஒரு நீதியை நோக்கி ஏதாவது நகர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. உள்நாட்டு பொறிமுறை என்று சொல்கிறார்கள், சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு நாங்கள் எந்த அரசாங்கங்களும் அதுக்கு சமீட்சை காட்டியதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த இழப்புகளுடைய எண்ணிக்கை கூட இதுவரைக்கும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. சில குடும்பங்களே இல்லாமல் போயிருக்கின்றன. எனவே அவர்கள் இருந்தார்களா இல்லையா, அந்த இடத்துல அவர்கள் எங்கே என்ற கேள்விகளும் இருக்கின்றன. சொத்து பயங்கரமாக அழிந்து போயிருக்கிறது, மண் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பாரம்பரியமான தொழில்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கான வாழ்வியலே இழந்திருக்கிறது. அப்படியான இழப்பு, இந்த வலிகளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான சில முயற்சிகளை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இளைய தலைமுறையினர், இப்படி பலரும் தங்களுடைய முடிந்த முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய போதுமான ஒத்துழைப்பு இல்லாமல், சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுக்கான நீதியோ அல்லது அவர்களுக்கான மாற்று வழிமுறைகளோ, அந்த இழப்பிலிருந்து மீண்டு அவருடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கான வழிமுறைகளோ கிடைக்காது இல்லையா? ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறதுண்டா ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்துக்காக யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ரெண்டு தரப்புல யாரோ ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதுல ஒரு தரப்புக்கு வெற்றி கிடைச்சிட்டு, இப்ப இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு இந்த மண்ணுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பல பேருக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு நாட்டுல யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்திலிருந்து நாங்க என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு விசாரணை எல்லா நாட்டு அரசாங்கமும் செய்ய வேண்டும். இந்த யுத்தத்திலிருந்து நாங்க என்ன கற்றுக்கொண்டோம், எனவே கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அப்படிங்கிற ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன நடந்தது என்பது பற்றியே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது அங்கிருந்த மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போய்க்க இந்த நிலம், சின்ன பிள்ளைகள் விளையாடிய அந்த நிலங்கள் இப்ப இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் இராணுவ வலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சொல்கிறது, நாங்க இந்த நிலங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனா அந்த நிலங்கள் மீது விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த விகாரைகளுக்கு என்ன நடக்க போகுது? இப்ப விகாரையை கட்டினதுக்கு பிறகு இந்த கட்டப்பட்ட விகாரை எப்படி பெற்றுக்கொள்வது? இது மத ரீதியான இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். இன்னும் ஒரு பக்கம் இது இனப்பிரச்சனை, மொழி பிரச்சனையை தாண்டி இன்னும் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குவதற்கும் அரசியலில் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்தில் வீதியை மட்டுமே போட்டார்கள். வீதியை போட்டதன் மூலமாக நாங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி பணிகளுக்காக கொண்டு போகின்றோம் அப்படின்னு சொன்னார்கள். வீதி போட்டதுக்கு பிறகு போதைப் பொருள் கடத்தலுக்கு இலகுவாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அதிகமான வீதி விபத்துக்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம் கொழும்புக்கு போற வாகனங்கள் எக்கச்சக்கமாக வீதி விபத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அதை தடுப்பதற்கான வழிகள் என்னென்ன மாதிரி இருக்கிறது. அடுத்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான விசாரணை நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதுதான் இப்போது மக்களுடைய கேள்வி. ஆனா அரசாங்கம் சொல்கிற விஷயம், உங்களுக்கு நாங்கள் இழப்பீடு தருகிறோம், அல்லது காணாமலாகி விட்டார் அல்லது இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சான்றிதழை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அது மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு தேவை என்னுடைய கணவருக்கு என்ன நடந்தது, என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று கூட இதுவரைக்கும் தெரியாமல் உயிர் இழந்த பெற்றோர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இன்னும் தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க, யுத்தத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்லது யுத்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்படாத இளைஞர்கள்
இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் 2000க்கு பிற்பகுதியில் பிறந்தவர்கள், 2000ஆம் ஆண்டு பிறந்தவர் என்று வச்சுக்கொள்ளும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கும்போது அவர்களுக்கு 9 வயது. அப்படிப்பட்ட இளைஞர்களோடு நாங்கள் பேசிக்க வந்து அவர்கள் சொன்ன விஷயம், குறிப்பாக நான் சொல்ற விஷயம் கொழும்புக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி நான் கதைக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம் வந்து யுத்தம் நடந்து முடிஞ்சிட்டு, இனி இதை பற்றி பேசியோ அல்லது எங்களுக்கு இந்த இழப்பீடுகள் வந்து எங்களுக்கு இந்த இழப்பு நடந்திருக்கிறது, இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது, இதையெல்லாம் பேசி 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 அடுத்த கட்டத்துக்கும் நாங்கள் யுத்தத்தை கொண்டு போகத்தான் வேண்டுமா? நடந்து முடிஞ்சாச்சு. இனி இந்த மே 18ஆம் தேதியை துக்க தினமாக அனுஷ்டிப்பதோ, மே 18ஆம் தேதி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நாள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களுடைய பார்வை இருக்கிறது, தமிழ் இளைஞர்களுடைய பார்வையும் இருக்கிறது. அப்ப இதே தொடர்ச்சியா போய்கொண்டிருந்தா இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பல இழப்புகள், பல தியாகங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுறோம்? அது ஒரு மெர்கன்டைல். நாங்கள் வெளியால் எங்கேயாவது போகலாம், அது எங்களுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுது. அப்போ இப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான கருத்து இருக்கிறதால இனி வருகின்ற காலங்களில் மே 18ஆம் தேதியும் சாதாரண ஒரு நாளாக கடக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் புலம்பெயர்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், ஏன் யுத்தத்தை நேரில் பார்க்காத இளைஞர்கள் மத்தியில் கூட இவர்களுக்கான நீதி நியாயம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, இவர்களுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே நீங்கள் சொன்னது போல சில பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியான தாக்கம் அல்லது தாக்கத்திலிருந்து அடுத்த தலைமுறையாக இருக்கிறவர்களுக்கு பெரிய அளவு இதை பற்றிய புரிதலோ, அந்த வலிகளை கடத்த வேண்டிய அல்லது தாங்கி கொண்டிருக்க வேண்டிய அல்லது சுமந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் இந்த வலியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் என்றும் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமுறையாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற தலைமுறைகளாக இருக்கட்டும், ஜப்பானில் எப்படி வந்து ஒரு அழிவை சந்தித்த பின்னர் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்தார்களோ அதை இன்று வரைக்கும் மறக்காமல் அந்த அழிவை மனதை வைத்துக்கொண்டு அதுக்கு மேலாக தங்களை கட்டி எழுப்புகிறார்கள். அதுபோல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கித்தான் செல்ல வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், அங்கே ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு படையெடுத்தது. இங்கே ஒரு தேசத்துக்குள்ளே 2 பிரிவுகளாக மோதல் நடந்திருக்கிறது. அப்போ அரசாங்கம், நீங்கள் சொன்னது போல அரசாங்கம் எந்த பக்கம் முயற்சிகள் எடுக்கிறதா என்பதும், அந்த வலிகளிலிருந்து அவர்களை மீள கட்டியெழுப்புவதற்கான, அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக புதிய பாடத்தை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்களா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறார், அவர்களுக்கு அந்த வலி இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த வலியிலிருந்து மீள முடியாமலும் இருக்கிறார்கள். நான் சொன்னது போலவே பல குடும்பங்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய அல்லது பொருளாதாரத்தின் ஆணிவேராக இருந்தவர்களை இழந்திருக்கிறார்கள். விதவைகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதுபோல ஒரு பக்கமாக துணைவியரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், தாய் தந்தை பாட்டன் பாட்டி என்று அவர்களை இழந்துவிட்டு தனியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான அடுத்த கட்டம் என்ன? இந்த கேள்வி இருக்கிறது. இந்த வலியை நான் நினைக்கிறேன் இலேசாக மாற்றிவிட முடியாது. நீங்கள் சொன்னது போல அது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளும் இந்த உணர்வை கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக ஊடகம் என்ற வகையில் நமக்கு அந்த கடமை இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதையும் இப்போது வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் நாங்கள் விஷயத்தை பேசுகிறோம். ஆனால் இப்போ உங்களிடம் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இதை நோக்கி நகரக்கூடிய சர்வதேச அழுத்தங்கள், சர்வதேச விசாரணையை புறக்கணிக்கிறது. சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டோம், உள்நாட்டு பொறிமுறையில் தான் நிற்போம்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறது. இதைத்தான் காலகாலம் எல்லா அரசாங்கங்களும் சொல்கிறேன். 3 அரசாங்கம் மாறிவிட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த யுத்தத்துக்கு பிறகு. அந்த 3 அரசாங்கங்களும் அதைத்தான் சொன்னேன். புதிதாக வந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை வைத்தார். என்று அவர்களும் போராட்ட பின்னணியிலிருந்து வந்தவர்கள், தங்களுக்கான உரிமைகளுக்காக போராடிய ஒரு தரப்பிலிருந்து வந்த ஒரு அரசாங்கம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு அந்த வலி புரியும். எனவே அவர்கள் தங்களுக்கான நீதியை வழங்குவார்கள், அதுக்கான பொறிமுறையை கொண்டு வருவார்கள் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சின்ன அசைவு கூட அந்த பக்கமாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகள் கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே முழுமையாக கொண்டு வரப்படவில்லை. அப்படி இருக்கிற போது இங்கே நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே சர்வதேச பொறிமுறை ஒன்றுதான் இதற்கான தீர்வாகவும் நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இல்லையா? சர்வதேச பொறிமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்ற விஷயம். ஆனா எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் சொல்ற விஷயம், ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். இந்த கருத்து நான் சொல்ல இல்லை, ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்ற கருத்து. இது எந்த வீடு அல்லது உங்களை வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று போகுது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று போகுதுன்னு வைங்க. அப்ப நீங்க தான் இதுக்கு நின்று ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நான் இதுக்கு தீர்ப்பு வாரேன், நான் இதுக்கு என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கீழே வரங்கேக்க வந்து உங்களுக்கான அந்த கௌரவம் அல்லது உங்களுக்கான மதிப்பு குறையுமா குறையாதா? அப்ப நீங்க யாரோ ஒருத்தர் எடுக்கிற தீர்வை தான் நான் எடுக்க வேணுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இதைத்தான் இப்ப
எந்த அரசு வந்தாலும் சொல்லுகிற விஷயம் உள்ளக விசாரணை. நாங்கள் ஏன் சர்வதேச விசாரணைக்கு போக வேண்டும், நாங்கள் ஏன் சர்வதேசத்திட்ட கை கட்டிட்டு இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிற வார்த்தை இலங்கைக்கான இறையாண்மை. அந்த சில வார்த்தைகளை அவர்கள் வைத்து கொண்டுதான் அவர்கள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், இலங்கையில் உள்ளக விசாரணை தான் நடைபெற வேண்டும், சர்வதேசத்துக்கு முன்னர் நாங்கள் இருக்க முடியாது அப்படின்ற சில விஷயங்களை இலங்கை அரசாங்கம் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த சொந்த வீட்டு கதையை நான் சொன்னேன். இப்ப சர்வதேச விசாரணையை எடுத்துக்கொண்டா இதற்கான தீர்வு உடனடியாக கிடைத்துவிடும். ஆனா அது எப்படி கிடைக்கும்? குறிப்பா இதுல வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டது இலங்கை ராணுவம். அதே போல பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுடைய திட்டம் தான் இது இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சர்வதேச விசாரணை கொண்டு போறோம். விசாரணைக்கு போய்க்க அங்கு யார் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் என்றால் யாரை கொண்டாடினார்களோ அந்த இலங்கை ராணுவம் தான் இப்போது குற்றவாளியாக பார்க்கப்படும். அப்ப குற்றவாளியாக பார்க்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்றால், அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்றால், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அடுத்த இப்ப இந்த விஷயத்தை யார் கொண்டு வர போறா? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்று வச்சுக்கொள்வோம். அடுத்த முறை தேர்தலுக்கு இவர்கள் வாக்களிப்பார்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு ஆர்வம் அல்லது பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஆக்கப்படும். நல்ல உதாரணம் சொல்றேன். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் போறாருன்னு சொல்லப்பட்டது. எத்தனை பேர் வாசலில் நின்றவர்? அவ்வளவு பேர் தானே கோட்டா கோ ஹோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தவர்கள். அதில் சில பிரிவுகள் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவ்வளவு பேரும் தங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் தன்னுடைய நாட்டை காட்டிக் கொடுக்காது என்ற இந்த வார்த்தை, காட்டிக் கொடுக்கின்ற இந்த வார்த்தையை தான் இப்போது எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பேர் இருக்குது, புலம்பெயர் சமூகத்தினுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி. அவர்கள் என்ன பிளான் பண்றாங்களோ அதைத்தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கேக்க இவர்கள் சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போனா கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் பல பிரச்சனைகளை முன்வைக்கும். ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மீது பல அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைவடைந்து கொண்டிருக்கிறது. அல்லது இன்னும் ஒரு ஹாட் டாபிக் வரையில போல, ஏண்டா நிலக்கரி கொள்வனவுல இருந்து இந்த காணாமலாக்கப்பட்ட திரைசேரியில இந்த பணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்து கொண்டிருந்தது. ஆனா இப்போ கொஞ்ச நாள விஷயங்கள் வர இல்லை. இப்போ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதார் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் தையிட்டி விகாரை மிகப்பெரிய பேசும் பொருளாக தமிழ் மக்கள் மத்தியிலும் இருந்தது, பௌத்த மக்கள் மத்தியிலும் இருந்தது. இப்போ வெசாக் வரப்போகுது. வெசாக் இந்த மாசத்தினுடைய இறுதி கால பகுதியில் வரப்போகுது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் அங்கு தையிட்டியில மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப இந்த வெசாக் நேரத்தில் மக்கள் எப்படி இந்த போராட்டத்தை அங்கு மேற்கொள்ள போகிறார்கள், அதை எப்படி இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த போகிறதா, அல்லது அவர்களுக்கான நிலங்களை கொடுக்க போகிறதா, அப்படியே கொடுத்தாலும் பிகாரினுடைய நிலம் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது பல கேள்விகள் இப்ப வரைக்கும் இருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் உள்ளக விசாரணையை செய்கிறோம். சரி, மைத்ரிபால சிறிசேன வந்தார், உள்ளக விசாரணையை செய்கிறோம். அதே மைத்ரிபால சிறிசேன தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக சொல்லிக்க கையை விரிச்சிட்டார். யாரும் இல்லை, காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்ற யாரையும் நாம் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியாது, அவர்கள் இல்லை. அதாவது அவர்கள் எல்லோரும் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு இந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும், உத்தியோகபூர்வமற்ற முறையிலும் தெரியும். அதுக்கு பிறகு இப்ப ரணில் விக்ரமசிங்க, அதுக்கு பிறகு இப்ப இந்த ஆட்சி வந்திருக்கிறது. எனவே இவர்களுடைய ஆட்சி முறையிலும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப நாட்டு பொருளாதார ரீதியில பின்னடைவு இருக்கு. அதை நான் இப்ப முன்னுக்கு கொண்டு போய் காட்டுறதா, அவ்வளாட்டி கல்வியை மறுசீரமைக்கிறதா, அப்படி இல்லாட்டி இனப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க போறேன்னு சொல்லி இதற்கான விஷயத்தை நான் செய்ய போகிறேனா அப்படின்ற ஒவ்வொரு கட்டத்துக்கும் போகுந்த போது பல அழுத்தங்கள் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்ப உள்ளக விசாரணையை எடுத்துக்கொண்டா கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அவர்கள் பல விஷயங்களை முன்வைத்திருந்தார்கள், பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். உதாரணமாக சொல்ல போனா அவர்களுக்கான மொழி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தேசிய கீதத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழிலையும் தேசிய கீதம் பாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும், தமிழிலும் தேசிய கீதம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு கீதம் ரெண்டையும் இசையுங்கோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர்களுக்கான மொழிக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் சொல்லி எக்கச்சக்கமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் எங்கு சென்றது என்று கூட தெரியாத அளவுக்கு இதுக்கு பதிலாக இதை வைப்போம், இதுக்கு பதிலாக இதை வைப்போம் சொல்லி மாத்தி 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 இப்ப எங்க அது இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. நீங்க சொன்னது போலத்தான் கடந்த அரசாங்கங்களிலே இந்த அரசு தலைவர்களுக்கு எல்லாம் ஆபத்து வருகிற போது இவர்களை மின்சார நாட்களில் அமர வைக்க போகிறார்கள் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். அதன் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றப்படுவார்கள். இப்படி இருக்கிற
போதுதான் நீங்க சொன்னது போல உள்நாட்டிலே இதுக்கான தீர்வு என்பது நிச்சயமாக எந்த விதத்திலும் யாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க போவதில்லை. அதுபோல மைத்திரிபால சிறிசேன அவர் சொன்னது போல கையை விரித்தார் சொன்னால் சரி, அவர்கள் இறந்து விட்டார்கள் சொன்னால் எவ்வாறு அவர்கள் இறந்தார்கள், எங்கே அவர்களுடைய உடல்கள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் தேடி எடுக்க முடியும். ஏன்னா செம்மணியில வந்து பாத்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட சிதிலங்கள், அதாவது எலும்புக்கூட்டு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவை எந்த காலகட்டத்தில் அங்கு புதைக்கப்பட்டன, அது அந்த மரணங்கள் எவ்வாறு நடந்தன, இயற்கையான மரணமா அல்லது கொல்லப்பட்டார்கள் என்றால் இப்பொழுது வரக்கூடிய சில எலும்புக்கூட்டு தொகுதிகளை பார்க்கிற போது, அந்த தலைப்பகுதிகளை பார்க்கிற போது நிச்சயமாக அது ஒரு அகோரமான மரணம் அங்கே நிகழ்ந்திருப்பதற்கான அடையாளங்களை அப்படியே பார்க்க தெரிகிறது. ஆக இந்த மரணங்களுக்கான தீர்வு என்ன? இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா காலகாலமா பல கலவரங்கள், இனக்கலவரங்கள், இன முரண்பாடுகள் நடந்திருக்கு. குறிப்பா 56ஆம் ஆண்டு, 77, அதன் பிறகு 83, இவற்றுக்கெல்லாம் தீர்வு ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா, நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறதா? சில இடங்களில் மாத்திரம் எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக மாற்று அதுக்கான இழப்பீட்டு தொகைகள் சில இடங்களில் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. ஆக முழுமையான ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முழுமையான நீதி கிடைத்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே நீதி துறை சுயாதீனமாக இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் இயங்குகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட எல்லோராலும் சாதாரணமாக இப்படி பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக நீங்க சொன்னது போல நான் ஒரு விக்டிம் என்று சொல்வார் இல்லையா, பாதிக்கப்பட்ட ஒருவர் என்று சொன்னால் ஒரு திருட்டு சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீதி கிடைக்கலாம், ஒரு சாதாரண கொள்ளை சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீதி கிடைக்கலாம், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒருவருக்கு நீதி கிடைக்கலாம். ஆனால் இப்பொழுது பாலியல் ரீதியாக வருகிற போது கூட அண்மையிலே ஒரு பிக்கு மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு ஆதரவாக யாருமே வரவில்லை, துணிச்சல் இல்லை. அப்ப இந்த இடத்துல இதே தெரிகிறது மிக தெளிவாக எந்த பக்கமாக நீதி சாய்ந்திருக்கிறதுன்னு சொல்லி. நீதியை நாங்கள் நீதிமன்றத்திலே கொண்டு போய் சாட்சிகள் மூலமாக நிரூபிக்க போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீதி கிடைக்கப் போவதில்லை. அதுக்கு நீதி எப்படி கிடைக்கும் சொன்னால் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியான தரவுகள், அந்த காலத்திலே எடுக்கப்பட்ட தரவுகள், இந்த காலத்திலே அதுக்கான ஒப்பீடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது எல்லா விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே உண்மை தெரிய வரும். என்றால் அந்த மண்ணை எடுத்து ஆராய்ந்தாலே தெரிய வந்துவிடும் அந்த மண்ணிலே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இது சொயில் ரிசர்ச்சிங் எல்லாம் சொல்லுவார். பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்று உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முதலே புதைந்து போன டைனோசர் எலும்பை எடுத்து எத்தனையாம் ஆண்டு அது இறந்திருக்கலாம் என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஒரு மரக்குட்டியை வைத்து மரக்குட்டியினுடைய அந்த வட்டங்களை உள்ளே ஆராய்ந்து இந்த மரம் எத்தனையாம் ஆண்டு உருவானது, எத்தனை வருடங்களாக இது இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஒரு பாறையை வைத்து இலகுவாக சொல்கிறார்கள் இது பூமியிலே உருவானதா அல்லது சந்திரனிலிருந்து வந்ததான்னு சொல்லப்படுகிறது. அப்ப விஞ்ஞானம் எங்கேயோ முன்னோறி விட்டது. அப்ப எங்களுக்காக திறந்து விட்டால் தான் இது விசாரணைகளை மிக தெளிவாக எல்லோராலும் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் தான் இதிலே நீதி கிடைக்கலாம். ஏன்னா செம்மணி புதைகுழி கூட ஏற்கனவே தோண்டப்பட்ட, இப்போது இல்லை, பல வருடங்களுக்கு முதலே தோண்டப்பட்ட 97 காலப்பகுதியில் தோண்டப்பட்ட எலும்புகள் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதி கிடைக்கவில்லை. அதுபோல மலையகத்திலே எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது அங்கிருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் பதிலாக வேறு புதிய எலும்புக்கூடுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இப்படி காலம் கடத்தப்படுகிற போது நிச்சயமாக நீதி மழுங்கடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் தென்படுகிறதா? துரிதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா இப்ப செம்மணியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா உடல் கூறுகளையும் எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற எல்லா ஆய்வுகளும் செய்யப்படும். அது வரைக்கும் ஆய்வுகள் எதுவுமே நடக்கப்படாது. ஆனா அந்த உடற்கூரை எடுக்கிறதுக்காக நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும். அதற்கான நிதி கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை தோண்டும் போதும் காலநிலை சரியில்லை அல்லது கொஞ்சம் வெள்ளமாக வருகிறது, அதனால உடல் கூற்றுக்கு ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாகவே அங்கு இருக்கக்கூடிய எல்லா உடற்கூற்று பாகங்களையும் எடுத்து முடித்ததற்கு பிறகுதான் இவர்கள் இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு அனுப்புவதற்கான வேலைகள் செய்ய வேண்டும். ஒரு சகோதர ஊடகம் ஒன்று அந்த ஊடகத்தில் இந்த செம்மணி சம்பந்தமான விஷயத்தை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். ஒரு குழந்தையினுடைய எலும்பு கூட எல்லாம் வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஊடகத்தின் மீது தவறில்லை, அவர்கள் தகவலை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு கீழே Facebookல பாத்தீங்கன்னா நிறைய சிரிக்கிற மாதிரியான இமோஜிஸ் அந்த வந்திருந்தது. ஏன் அப்படி வருதுன்னு சரி கீழே கமெண்ட்ல போய் பார்த்தா அது சகோதர மொழி ஊடகம். எனவே சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் சொல்லுகிற விஷயம் மிகவும் கஷ்டமான விஷயமா தான் இருந்தது. எனக்கு பார்க்க எங்களுக்கும் இப்படித்தான் நடந்தது செய்யப்படுகின்ற போது எங்களுக்கும் இப்படித்தான் நடந்தது, இப்ப உங்களுக்கு இப்படியாண்டு அங்க ஒரு நக்கல் கலந்த பேச்சாக இருக்கிறது. அப்ப அங்கும் சில பேர் எல்லாரையும் சொல்லல, சில சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் சொன்ன விஷயம் இல்ல, இது பிழை நடந்திருக்கு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அந்த குழந்தை இந்த விஷயத்துக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தையா இப்படி எல்லாம் செய்திருக்கிறது, அது ஒரு உயிர், அது எவ்வளவு பெரிய கனவுகளோடு சின்ன பிள்ளையா விளையாடி கொண்டிருந்ததுன்னு சொல்லி சகோதர மொழியை சேர்ந்தவர்களே எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள், பலர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் சிலர் சில மாதிரியான இந்த மாற்று கருத்துக்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த யுத்தத்தால் நேரடியால் பாதிக்கப்படாதவர்களுக்கு இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான். நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த யுத்தம் தெரியும். அப்ப நீதிண்டா என்ன?
இப்ப எல்லாரும் கேட்கிற நீதி என்ன? மிக முக்கியமான விஷயம், ஒரு யுத்தம் நடக்குது, 2 பேரும் 2 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். யுத்தம் நடந்து முடிந்து விட்டது. நடந்து முடிஞ்சது பிறகு யாரோ ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டார் என்றா இழந்தவர்களுக்கான இழப்பீடு என்ன, அல்லது இந்த யுத்தம் எவ்வாறு வெற்றி பெற்றிருக்கிறது? இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னதான் யுத்தமாக இருந்தாலும் சில விதிகள் இருக்கிறது. பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்கள் அல்லது பயன்படுத்தக்கூடாத இந்த மாதிரியான ரசாயன குண்டுகள் பயன்படுத்தப்படக்கூடாது சட்டம். அதை இவர்கள் இங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், தடை செய்யப்பட்ட எறிகணை குண்டுகள் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப யுத்தம் அப்படின்னா, இப்ப எனக்கும் உங்களுக்கும் சண்டைண்டா நான் உங்களை வெட்டணும், நீங்க என்ன வெட்டணும். ஆனா சம்பந்தமே இல்லாத பொதுமக்களை என்னத்துக்கு வெட்ட வேண்டும்? இதுதான் ஒளிப்பதிவு செய்து கூப்பிட்டு நாங்க வெட்டினா உண்மையான விஷயம். நகைச்சுவையாக சொன்னா கூட நீங்க சொன்ன விஷயம் நியாயமான விஷயம். அதாவது பொதுமக்களே இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டார்கள். சரி, பாதிக்கப்படுவது என்பது இரு தரப்பு கடுமையான மோதல் நடக்கும் போது பொதுமக்கள் பாதிக்கப்படுவது என்பது காசாவை பார்க்கிறோம், ஈரானை பார்க்கிறோம், ஈராக்கை பார்த்தோம், பல இடங்களை பார்க்கிறோம். இந்த பக்கத்தில் ரஷ்யா யுக்ரைன் மோதல் நடக்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதே போலத்தான் இங்கும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்ட மக்கள் மீது அட்டூழியமாக படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வாறு நடந்திருக்கிறது? நீங்க சொன்னது போல ஏன் நடந்திருக்கிறது? அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? அதுதான் முக்கியமான நீதிக்கான கேள்வி. சில விஷயம் சகோதரமொழியை சேர்ந்தவர்களோட பேச சொன்ன விஷயம் பொதுமக்கள் உயிரிழந்ததை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அவங்க சொன்ன விஷயம், அவங்களை யார் கொண்டு? நாங்க கொள்ள இல்லை, நீங்க தான் பிடிச்சு வச்ச, நீங்க காப்பாற்ற வருகின்ற போது நடந்திருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. அப்ப உண்மைக்குமே அங்க என்ன நடந்தது, என்ன மாதிரியான அதுதான் விசாரணை என்று நாங்க கேட்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த யுத்தத்தால என்ன விஷயம் நடந்திருக்கு. நாங்க யுத்தத்தை கடத்த போகல. நாங்க கேட்கிற விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு துவேசத்தை நாங்க உண்டு பண்ணுங்க சொல்லல. நடந்தது எப்படி நடந்திருக்கிறது, உண்மையான விஷயம் என்ன. எவ்வளவோ பேர் இந்த சேனல் 4 ஊடகமாக இருக்கட்டும், பல என்ன சொல்றது வீடியோ எல்லாம் எடுத்து அதை அவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடக்கின்ற போது அங்க அந்த வீடியோக்களுக்கு என்ன நடந்தது, அந்த வீடியோடைய முடிவு என்ன? அப்ப இது பொய்யா அல்லது இப்ப சொல்லலாம் ஏஐ எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாம் ஏஐ டெக்னாலஜியும் இல்லை. சிறுவர்கள் ஏன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? அந்த சிறுவர்களை கொலை செய்தது யார்? அப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கப்பெற வேண்டும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் இப்படி ஒரு யுத்தம் வரக்கூடாது. இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இதை எத்தனை பேருக்கு பாதிக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்த முடிவு மட்டும் சரியாக வந்திருந்தால் ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. காரணம், இதுக்கான முடிவு தெரிந்திருக்கும், இந்த பிரச்சனைக்கான விஷயம் தெரிந்திருக்கும். எனவே இன்னும் ஒரு இது மாதிரியான ஒரு யுத்தம் வந்திருக்காது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வருகின்ற போது மக்கள் மத்தியில் வேறு விதமான விஷயங்கள் பரப்பப்பட்டது. ஒரு இனத்தின் மீது வேறு விதமான விஷயங்கள் பரப்பப்பட்டது. ஒரு இனம் அவர்களாகவே அவர்களே தங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனா சில பல காரணங்களால அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகாமல் இடைநடுவிலேயே இல்லை, இது ஒரு அரசியல் விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அப்படி இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, அது இன்னும் ஒரு பிரச்சனையா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நீதி என்றா என்ன, இதனுடைய முடிவு என்ன? எப்படி என்னுடைய கணவர் உயிரிழந்தார் என்பதற்கான பதில் எனக்கு இல்லை. என்ன காரணத்துக்காக உயிரிழந்தார் அப்படிங்கிறதுக்கான பதில் இல்லை. அதை கண்டுபிடித்து தாருங்கள். அதுதான் இப்ப முடியாட்டி எப்ப முடியும்? அப்ப இப்ப கிடைக்காட்டி அது இன்னும் ஒரு பிரச்சனைக்கான காரணமாகத்தான் பார்க்கப்படும். ஜூலை கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது சொல்லப்படுகிறது. இன்றும் அது கடத்தப்படுவதற்கான காரணம் அதனுடைய வடுக்கள் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்னும் ஒரு கலவரம் வெடிக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஜூலை கலவரம் நடக்காட்டி கொழும்புல எத்தனை தமிழ்ல வியாபாரம், எத்தனை தமிழ் முதலாளிகள், எப்படி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும்? அதை யோசிச்சு பாருங்களேன். இதைத்தான் நாங்கள் கேட்கிற விஷயம். நீதி வேண்டும், அதற்கான பதில் வேண்டுமே தவிர அடுத்த தலைமுறைக்கு ஒரு துவேசமான ஒரு எண்ணமோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை பரப்பி இன்னும் பிரச்சனையை பெருசாக்குற எண்ணமோ கிடையாது. அப்படிங்கிறதான் பொதுமக்களும் சரி, இதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த அரசாங்கத்துக்கு முதல் அரசாங்கம் இடையில ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றிருந்தார். அதுக்கு முன்னதான அரசாங்கத்தின் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதுக்காக நியமிக்கப்பட்டிருந்த விசாரணை அதிகாரிகள் மீது நிறைய அழுத்தங்கள் வந்திருந்தன. எனவே குற்றச்செயல்கள் தொடர்பான காவல்துறை அதிகாரிகள், அது தொடர்பான விசாரணை அதிகாரிகளிடம் மாற்றம் செய்யப்பட்டார். சிலர் உயிருக்கு அஞ்சி ஓட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. அந்த இடைக்கால அரசாங்கம் வந்த போதும் அதே அழுத்தம் தொடர்ச்சியாக இருந்தது. அதில் பெரிய மாற்றம் வரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த போது திடீரென்று சிலர் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதாவது நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உயர் பதவிகள் பெற்றார்கள், அது விசேட பதவிகள் பெற்றார்கள், அவர் விசாரணைகள் முன்னெடுக்கிறார்கள். அதன் காரணமாக தான் நிறைய ஊழல்கள், நிறைய குற்றச்செயல்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில வருகின்றன. அதாவது அரசாங்கம் அதிலே முனைப்பு காட்டுகிறது. அப்ப
நாங்கள் கேட்கிற விஷயம், இந்த விடயத்தில் அரசாங்கம் ஏன் முனைப்பு காட்டவில்லை? அப்போ ஒரு பூதம் கிளம்பி வந்து விடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க யோசிக்கிறது சொன்னால் அரசியல் தீர்வோ அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற சில உரிமைகளோ, மொழியியல் ரீதியான சுதந்திரம், இன ரீதியான சுதந்திரம், காணி பிரச்சனைக்கான தீர்வு, வடக்கு கிழக்குக்கான போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் போன்றவற்றை வழங்குவதற்கு முன்னதாக இதற்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரட்டும். முதல்ல இங்க என்ன நடந்தது, விசாரணையை சரியாக ஒரு அதிகாரியிடம் கொடுத்து நீங்கள் ஆராயுங்கள்னு சொல்லட்டும். அது சொல்வதற்கான துணிச்சல் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் இதற்கான விஷயம் என்ன, அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜப்பானில் நடந்த அந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்பவும் சொல்கிறோம். அதுலேருந்து நாங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதான் எங்களுக்கான ஒரு தீர்வு, எங்களுக்கான இந்த முயற்சிக்கான தீர்வாகவும் இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு பலதும் பத்தும் பகுதியில் பல விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லி விடைபெறலாம். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். என்று பிரதீப்.